நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு மே 15, 2026 முன்னிரவு 8 மணி. சரி, இப்போது தினந்தோறும் முடிஞ்ச அளவுக்கு மறக்காமல் கிழமையும் நேரமும் சொல்லிகிட்ருக்கேன். இது சிலருக்கு வந்து ஃபோன் பண்ணியே சொல்கிறாங்க, கரெக்டாக நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி. எனிவே, இந்த ஐடியாவை கொடுத்த அந்த நண்பருக்கு நன்றி. நான் கசாலி டிகோட்ஸ். இது உள்ளூர் அரசியல், உலக செய்திகள், சமுதாய கருத்துக்கள், சினிமா மற்றும் அனைத்தையும் முடிந்த அளவு தரவுகளோடு விருப்பு வெறுப்பு இல்லாமல் கொடுக்கக்கூடிய ஒரு சேனல். சில நேரம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் விருப்பு வெறுப்பு இல்லாமல் சொல்லிவிட்டு நீங்கள் வெறுப்போடு பேசுகிறீங்க அப்படின்றாங்க. அப்படி இல்லை. சில நேரம் எந்த தலைவரோ எந்த நாடோ குழந்தைகளையும் பெண்களையும் கொன்னாங்கன்னா அவங்க நம்முடைய வெறுப்புக்கு ஆளாகிறாங்க. அது வந்து ஈரான் கொன்னா கூட அதில் சொல்லுவோம். ஆனால் ஈரான் அப்படி பண்ணலை. இஸ்ரேல் வந்து அங்கே ஆதி காலத்துலேருந்து அதே வேலையாக இருக்காங்க. அதனால் நெத்தன்யாகுவை அப்படி தான் சொல்லுவோம். அதே மாதிரி அமெரிக்காவோட டொமோஹாக் ஏவுகணை இதில் வந்து டெஹரானில் ஒரு 168 பள்ளி சிறுமிகளை, பெண் குழந்தைகளை வந்து 168 பேரை கொன்னாங்க இல்லையா? அது வந்து நமக்கு உண்மையிலேயே அது பெரிய அளவுக்கு மனசெல்லாம் பாதிப்பாக இருந்துச்சு. அதனால் அவங்களுக்கு என்ன செய்கிறோம்னா எதிராக தான் பேசுகிறோம், அவ்வளோதான். மற்றபடி வெறுப்பு வந்து நம்ம பெர்சனலாக பண்ணுறதில்ல. நமக்கு வந்து செய்திகளை சொல்கிறோம். ஆனால் செய்தி சொல்லும்போதே நம்மளும் சாதாரண மனுஷங்க தானே. அதனால் அதை என்ன செய்வோம்னா இது வந்து லேசாக ஒரு சின்ன ஒரு ஆதங்கம் வரும், அது வந்து வெளிப்படும், அவ்வளோதான். இதில் வந்து மதம் கிடையாது, ஜாதி கிடையாது, இனம் கிடையாது, மொழி கிடையாது, அவ்வளோதான் மேட்ரு. ஓகே. ஸோ இப்போ வந்து எப்படின்னா இது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி உங்களுடைய ஆதரவு எப்போவுமே நீங்கள் நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க. அந்த அளவுக்கு வந்து எனக்கு சந்தோஷம்தான். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ண கிளிக் செய்யணும், உங்களுடைய நண்பர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து பகிரணும். அதை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்தளவுக்கு ரொம்ப சந்தோஷம். நமக்கு ஒரு சின்ன கால்குலேஷன் வந்து பண்ணுறோம். என்ன கால்குலேஷன் சொல்லி நான் வந்து நிறையா இந்த இவிஎம் பற்றி நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு பலதரப்பட்ட இடங்களில் நான் வந்து விசாரித்து செக் பண்ணேன், பார்த்தேன். அதுக்கப்புறம் எலான் மஸ்கோட எக்ஸ் தளத்தில் அவர் போட்டாரா, அதை வந்து டீட்டெயில் பார்க்கும்போது நமக்கு இவிஎம்மில் டேம்பர் பண்ண வேண்டாம், உடைக்க வேண்டாம், கலட்ட வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம், அதில் சிப்பை மாற்ற வேண்டாம். இப்போ நம்ம வந்து இதை வந்து ரெட்டலை கொஞ்சம் போடுறோம், விசில் கொஞ்சம் போடுறோம், அதுக்கப்புறம் கரும்பு விவசாயிக்கு போடுறோம், உதயசூரியன் போடுறோம், அப்புறம் மற்றவங்களுக்கு கொஞ்சம் போடுறோம்னு வச்சுங்களேன். இதில் அப்படி போடும்போது ப்ரோக்ராமிங் பண்ணுறதானே எல்லாமே. இது கம்ப்யூட்டர் சிஸ்டம் ப்ரோக்ராமிங் பண்ணி அந்த சிப்பை முதல்ல ஒன்று ஏற்றியாச்சு அப்படின்னா அது வந்து எந்தெந்த ரீஜன், ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக இப்போது உதாரணத்துக்கு குளத்தூரில் எவ்வளோ பூத் இருக்குது, அந்த பூத்தில் எத்தனை இந்த மாதிரி இவிஎம் வந்து வைக்க போகிறோம், அந்த ஒவ்வொரு இவிஎம்மில் 800 ஓட்டா, 1000 ஓட்டா, 600 ஓட்டா, 1200 ஓட்டாங்கிறது எல்லாம் தெரியும். இந்த இடத்துல இப்போதைக்கு நம்ம பிஜேபி வர முடியாது, ஏடிஎம்கே வந்து தூக்கி மனையில் உட்கார வைக்க முடியாது. அதனால் விசில் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா, ஒருவேளை வந்து பண்ணியிருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறதான் இப்போதைக்கு. ஏன்னா எனக்கு பர்சனலாகவே திமுக மேலே அவ்வளோ காண்டு இருக்குது, அவ்வளோ பிரச்சனை இருக்குது. வடபழனி போலீஸில் பண்ணது, அப்புறம் வந்து முகமது அனீஸ்ன்றவன் வந்து நமக்கு பண்ண பிரச்சனை, திமுக கட்சி கொடி கட்டு, அதெல்லாம் தனி. அது இல்லாமல் ஒரு முதலமைச்சராக அவர் இந்த அளவுக்கு வந்து 8000-9000 ஓட்டு வித்தியாசத்தில் தோக்குற அளவுக்கு அங்கே நடந்துருச்சு. ஆனால் சம்திங் நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் டீட்டெயில் வந்து எடுத்தேன். அந்த டீட்டெயில் வந்து சும்மா நான் வெர்பலாக சொல்கிறேன், அதை முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்குங்க. எப்படின்னா அங்கே மொத்தம் பதிவான வாக்குகள் வந்து 1,84,051 வாக்குகள் மொத்தம். ஓகே, அங்கே குளத்தூரில். ஓகே, அதில் வந்து ஒரு ஸ்டாலின் வாங்கின வாக்குகள் வந்து 74,202. அப்புறம் விஎஸ் பாபு இருக்கார், அவர் வந்து வாங்கின வாக்குகள் 82,997. அப்போது 8,000 சொச்சம் வாக்குகள் வந்து வித்தியாசத்தில் நம்ம முன்னாள் முதலமைச்சர் தோத்துட்டார். ஓகே, சரி, இது என்ன நடந்திருக்கலாம்னு சொல்லி அப்படின்னா அங்கே வந்து உதாரணத்துக்கு ஒரு 200 பூத் அப்படி வச்சுங்களேன். 200 பூத்துனா ஒரு பூத்தில் ஆவரேஜாக எப்படி வந்து 900 ஓட்டுகள் இருக்குது. ஓகே, அதில் எப்படி பார்த்தாலும் இவர் இப்போ வாங்கியிருக்க ஓட்டு வந்து 40%, விஎஸ் பாபு வாங்கியிருக்க ஓட்டு வந்து 45%, ஏடிஎம்கே அவர் வந்து நம்ம சந்தான கிருஷ்ணன் வாங்கியிருக்க ஓட்டு வந்து 10%, அதாவது 18,430 ஓட்டு அவர் வாங்கியிருக்காரு. அப்புறம் நாம் தமிழ் கட்சி அதில் ஓட்டு அது ரொம்ப குறைச்சி விட்டுருங்க. இப்போ 1,84,000 ஓட்டில் இவர் வாங்கின ஓட்டு 74,202 அப்படின்னா 40%. ஓகே, ஆனால் ஒரிஜினலில் என்ன வாங்கியிருக்கலாம் அப்படின்னா இப்போது முதல்ல வந்து ரெட்டையில் இருக்குது,
அதுக்கப்புறம் உதயசூரியன் இருக்குது, அப்புறம் விசில் இருக்குது, அதுக்கப்புறம் 4வதாக கரும்பு விவசாயி சின்னம் இருக்குது அப்படின்னு வரிசையாக வச்சுக்கோமே. இப்போ நான் வந்து இங்கே விருகம்பாக்கம் தொகுதியில் நான் வந்து மார்த்தமா ஸ்கூலுக்கு போகும்போது அங்கே என்ன இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு கரும்பு விவசாயி இருந்துச்சு, அடுத்து உதயசூரியன் இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து ரெட்டையில் இருந்துச்சு, அப்புறம் விசில் 4வதாக விசில் இருந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் மற்ற எல்லாம் இருந்தது. அப்போ இந்த மாதிரி உதாரணத்துக்கு அங்கே வந்து ஃபஸ்ட்டு ரெட்டையில், 2வது உதயசூரியன், 3வது கரும்பு விவசாயி, 4வது விசில், இந்த மாதிரி வச்சுக்கங்களேன். அவங்க வந்து ப்ரோக்ராம் பண்ணும்போதே உதயசூரியனில், ஓகே, ஏன்னா இது வந்து எல்லாம் எலக்ட்ரானிக் ஐட்டம், என்ன வேணாலும் ப்ரோக்ராம் பண்ணலாம். ஓகே, உதயசூரியனில் நீங்கள் வந்து போய் எல்லாத்தையும் மையெல்லாம் வச்சுட்டு போய் அழுத்துறீங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அழுத்தினோடனே கீன்னு சவுண்டு வருது. அப்போ பக்கத்தில் அங்கே இதில் பார்த்தீங்கன்னா உதயசூரியன் பிரிண்ட் பண்ண ஒரு பேப்பர் உள்ளுக்குள்ளே தெரியுது. முடித்த உடனே டக்குன்னு கட்டாகி உள்ளுக்குள்ளே விழுந்துருது. ஓகே, அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உதயசூரியன் ஓட்டு போட்டிருக்கீங்க. ஆனால் இங்கே வந்து ப்ரோக்ராமிங் எப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நம்பர் 1, உதயசூரியன் மற்ற விசிலுக்கு போடுறது அப்படியே போகும், இது வந்து கரும்பு விவசாயிக்கு போகிறது அப்படியே போகும், அதுக்கப்புறம் ரெட்டைலைக்கு போகிறது அப்படியே போகும், சில இடங்களில் வந்து தாமரை இருந்தால் தாமரைக்கு போகிறது அப்படியே போகும். இங்கே உதயசூரியனுக்கு போடுறத நீங்கள் வந்து 4 உதயசூரியனுக்கு 1 வந்து விசிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ப்ரோக்ராம் பண்ணியிருந்தா நீங்கள் வந்து 1 2 3 4 நீங்கள் 4 அமுக்கும்போது 4வதும் அங்கே காமிக்கிறது பிரிண்ட் வந்து உதயசூரியன் காமிக்கும். ஆனால் உங்களுக்கு கவுண்டிங் எங்கே போகும்னா விசிலுக்கு போய் சேர்ந்துடும். அப்போ என்ன, இந்த மாதிரி 4க்கு 1 அப்படின்னா கிட்டத்தட்ட 25%. அப்படி 4க்கு 1 ஒருவேளை அங்கே இந்த மாதிரி மாறி இருந்தால் அவருக்கு ஒரிஜினலாக வந்து அவர் வாங்கி இருக்கக்கூடிய வாக்குகள் இருக்குல்ல, அது எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கிட்டத்தட்ட 98,000 வாக்குகள் அவர் வாங்கியிருப்பார். அப்புறம் விஎஸ் பாபு 58,000 வாக்குகள் வாங்கியிருப்பார். கிட்டத்தட்ட 40,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஸ்டாலின் வந்து ஜெயிச்சிருப்பார். இது புரியும்னு நினைக்கிறேன். 25%, அதாவது 4 ஓட்டுக்கு 1 ஓட்டு விசிலுக்கு போயிடுது. இப்போ இவர் வந்து இப்படி வாங்கும்போது என்ன கணக்கு வருதுன்னா, ஒரு 24,000 25,000 ஓட்டு வந்து இவர்கிட்ட இருந்து பிடுங்கி விஎஸ் பாபு நம்ம விசிலுக்கு போய் சேர்ந்துருது. அப்போது 58,000 ஒரு 24,000 வந்து 82,000 84,000 82,000 சொச்சம் வாக்குகள் இங்கே வந்துடுச்சு. அங்கே வந்து 98,000ங்கிறது அப்படியே அங்கே 24,000 குறைஞ்சி அவருக்கு வந்து 74,000 வந்து சேர்ந்துருச்சு. இவ்வளோ தான் மேட்ரு. ஒருவேளை 5 பட்டன் அமுக்கும்போது 5க்கு 1, அதாவது 20%, 5க்கு 1 விசிலுக்கு போகணும் அப்படின்னு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தா, ஏன்னா அங்கே வந்து 200லேயும் பண்ண முடியும், அல்லது ஒரு 100 இவிஎம்மில் பண்ணியிருக்க முடியும், அல்லது 150ல் பண்ணியிருக்க முடியும், அல்லது 50ல் பண்ணியிருக்க, எது வேணாலும் பண்ணியிருக்க முடியும். அங்கே பர்டிகுலராக குறிப்பாக வந்து கொளத்தூர் தொகுதி இது ஸ்டாலின் வந்து திரும்ப ஜெயிக்கக்கூடாது அப்படி முடிவு பண்ணி 5 உதயசூரியனுக்கு ஒரு உதயசூரியன் வந்து விசிலுக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இவர் வந்து 92,000 வாங்கியிருப்பார். 74,000க்கு பதிலாக 92,000 வாங்கியிருப்பார். அவர் வந்து 82,000க்கு பதிலாக 64,000 வாங்கியிருப்பார். இதுதான் கணக்கு. ஒருவேளை இப்போ இதையும் தாண்டி இவர் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இவர் மொத்தத்துக்கு 60% மினிமம் வாங்கியிருந்தால் நீங்கள் வந்து 4க்கு 1 5க்கு 1 போட்டால் கூட நீங்கள் வந்து பார்டரில் ஜெயிச்சிருப்பீங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து 60% நீங்கள் வந்து 1,84,000 வாக்குகளில் நீங்கள் வந்து 60% ஸ்டாலின் வாங்கியிருந்தால் 1,10,000 வாக்கு அவருக்கு கிடச்சிருக்கும். ஓகே, அதில் 25% 4க்கு 1 நீங்கள் கம்மி பண்ணால் கூட உங்களுக்கு வந்திருக்கிறது வந்து 88,000 வாக்குகள் வந்திருக்கும். உங்களுக்கு 22,000 வாக்குகள் குறைஞ்சிருக்கும். அந்த 22,000 வாக்கை நீங்கள் வந்து விஎஸ் பாபு ஒருவேளை 50,000 ஓட்டு வாங்கியிருக்காருன்னா 22,000 சேர்த்தா கூட, இது அதிலேருந்து உதயசூரியன் இங்கே வந்திருந்தா கூட அதில் என்ன ஆயிருக்கும்னா 72,000 வாங்கியிருப்பார். இப்போ இவர் 88,000 72,000. அப்போது இது வந்து அங்கே செந்தில் பாலாஜி கோயம்புத்தூரில் ஜெயிச்சதாக இருக்கட்டும், நிறையா பேர் இதையும் மீறி ஜெயிச்சதாக இருக்கட்டும். ஓகே, அவங்களுடைய வாக்குகள் வந்து 40-45% பதிலாக 55-60% வாங்கியிருந்தாங்கன்னா இவங்க இந்த ப்ரோக்ராம் பண்ணாங்க இல்லையா, இதையும் மீறி அவங்க வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்தது அப்படிங்கிறதான் இதில் முக்கியமான ஒரு கருத்து. ஓகே, சரி, ஒருவேளை இது எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னா, கொளத்தூரை மட்டும் எடுத்து 200 தொகுதி இதை மட்டும் கோர்ட்டில் போட்டு எங்களுக்கு இந்த தொகுதியில் நீங்கள் இதில் பட்டனை அமைக்கி எவ்வளோ ஓட்டு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் காமிச்சிட்டீங்க எங்களுக்கு, அதில் கட் பண்ணி கீழே விழுந்திருக்கும் இல்லையா அந்த பேலட் பேப்பர், அந்த பேப்பர் நீங்கள் 200 தொகுதியில் எண்ணணும். அதுக்கு என்ன காஸ்ட்டோ அந்த காஸ்ட்டு வந்து கட்சி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எண்ணெய் வச்சுட்டு அதில் வந்து என்ன எண்ணிருக்காங்களோ
உதயசூரியன் வந்து இதே 74,000 இதான் கிடச்சிருக்கு, விசில் வந்து 82,000 கிடச்சிருக்கு அப்படின்னு அந்த பிரிண்டான பேப்பரும் அப்புறம் இங்கே சொன்ன இதுவும் அந்த இதில் செக் பண்ணி சொன்னதும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன நினச்சிக்கிறலாம், ஓகே மக்கள் வந்து விசிலுக்கு அமோக ஆதரவு கொடுத்துட்டாங்க, திமுக உதயசூரியன் இவர் வந்து எம்.கே. ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தால் கூட அவரோட இதில் வந்து நடவடிக்கை சரியில்லை, வெறுத்துட்டாங்கன்னு முடிவு பண்ணிக்கிறோம். ஒருவேளை அப்படி இல்லாமல் 95,000 ஓட்டு 98,000 ஓட்டு வந்துருந்துச்சு அப்படின்னா அப்போ இந்த இசிஐ வந்து எலெக்ஷன் கமிஷனை இவங்களே என்ன பண்ணுறது? அப்போ இதை வந்து திமுக முன்னெடுக்கலை. குறைஞ்சபட்சம் இந்த குளத்தூர் தொகுதி, வேறு எல்லா தொகுதி விட்டுருங்க, குளத்தூர் தொகுதி எனக்கு இது எண்ணணும், இது எண்ணுறதுக்கு நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போட்டு, ஏன்னா 75 நாள் வரைக்கும் டைம் இருக்குது, 75 நாள் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போட்டு எனக்கு 200 பூத்தில் உள்ள 200 மிஷினையும் திரும்பி எண்ணணும், அதில் உள்ள அந்த பேலட் பேப்பர் விழுந்திருக்கு இல்லையா அதை எண்ணணும், அதை எண்ணி அது வந்து டேலி ஆச்சுன்னா நான் ஒத்துக்கிறேன், டேலி ஆகலைன்னா ஏன்னா எல்லா இடத்துலையும் தமிழ்நாடு முழுக்க வந்து எங்களுக்கு ரீகவுண்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்கே பண்ணியிருந்தா திமுக ஒரு சிறப்பான கட்சி அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு என்னமோ பயம் அல்லது என்னமோ அப்படியே ஒத்துக்கிட்டு அமைதி ஆகிட்டாங்க. போலீஸ்காரன் என்னத்தை பண்ணாலும் ஒன்றும் செய்கிறதில்ல, அப்புறம் ரவுடித்தனம் பண்ணாலும் ஒன்றும் கண்டுக்கிறதில்ல, எலெக்ஷன் கமிஷன் பண்ணாலும் ஒன்றும் கண்டுக்கிறதில்ல, பிஜேபி என்ன பண்ணாலும் கண்டுக்கிறதில்ல. இப்படின்னு இருந்தால் எதிர்காலத்தில் திமுக என்ன நடக்கும்? திமுக ஒரு மாதிரி வழக்கொழிந்து போகும். இன்னும் வந்து முன்னாடிலாம் போராட்ட குணம் பயங்கரமாக இருந்துச்சு, அந்த திமுகவுக்கு போராட்ட குணம் அப்படியே மங்கி போய் கிடக்கு. குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி குளத்தூர் தொகுதியிலையாவது இவங்க வந்து முடிவெடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு இதை ஃபுல்லாக எண்ணணும், அதுக்கான செலவு ஃபுல்லாக இந்த கட்சி பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தால் இவங்க வந்து நல்ல கட்சியாக இருந்திருக்கும். ஸோ அடுத்து என்ன நடக்குது இது வந்து நம்ம சொல்கிறது நான் டீட்டெயில் கேட்டோன்னா ஆதங்கமாக இருந்துச்சு. ஓகே, எனக்கு வந்து பர்சனலாக என்ன பிரச்சனை இருக்கட்டும், ஆனால் திமுக இந்த அளவுக்கு அதுவும் தலைவர் தோக்குற அளவுக்கு இருக்குமா எனக்கு வந்து ஒரு பயங்கரமாக நான் நிறைய டீட்டெயில் எடுத்து நிறைய படித்து பார்த்தேன், எனக்கு இந்த மாதிரி தோணுச்சு, அதை வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். ஸோ அடுத்த காணொலியில் நம்ம சந்திப்போம். உங்களுடைய கருத்துக்களை மேலான கருத்துக்களை பகிருங்கள். நன்றி.